Today நம்ம ஷோல ஃபுல் ப்ராஜெக்ட் டீடைல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதிதி ஹவுசிங்ல இருந்து தாரணி மேடம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஷோல வந்து வெல்கம் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரீ லான்ச்சிங்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், கரெக்ட் இல்லை மேடம்? ஸோ ஏன்னா அப்போ வந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே லட்சுமி மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டலாக அந்த சைட்டே வந்து மாற்றிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக வந்து நீங்கள் வந்து ரோடு எல்லாமே வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ கரண்டாக என்ன அவைலபிள் இருக்குது, ஸோ இந்த சைட் பற்றி நீங்களே சொல்லிடுங்க. ஓகே சார், நம்ம மக்களுக்கு இந்த சைட்டை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம யாருக்குன்னே ப்ரீ லான்ச்சிங்கில் பண்ணியிருக்கோம், பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரீ லான்ச்சிங்க்கு அப்புறம் நம்ம பக்காவாக நம்ம சைட்டை ரெடி பண்ணியிருக்கோம். பிளாக் டாப் ரோடு, ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் கவர்மெண்ட் இபி லைன் எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரீம் லேண்டு அண்ட் வில்லா கட்டுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே யாருக்குன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிளைண்ட் இப்போ வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இப்போ இங்கே லேண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ நம்ம ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கோம்னா, இப்போ நம்ம ஓனர் யூஸ்காண்டி எடுத்து வச்சதை மக்கள் மறுபடியும் ஃபோன் போட்டு என்ன இந்த லொக்கேஷன்ல லேண்ட் முடிஞ்சிட்டான்னு கேட்குறாங்க. நம்ம அவங்களுக்காண்டி நமக்கு வச்சிருந்த பிளாட்டை, ஓனர் யூஸ்க்குன்னு வச்சிருந்த பிளாட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வீக் வந்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச மாதிரி பிளாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாட் அவைலபிள் இருக்காது. ஏன்னா நம்ம லிமிட்டடான பிளாட்ஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ ப்ராஜெக்ட்ல என்னென்ன அவைலபிள் ப்ளஸ் என்ன ப்ரைஸ் வந்து வருது அதை பற்றி சொல்லிடுங்க. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 lakhsல இருந்தே நமக்கு இப்போ அவைலபிள் இருக்கு. இதுவும் மினிமம் யூனிட் தான் நமக்கு அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட்டை இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் அதை பற்றி சொல்லிடுங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வித்தின் 10 minutesக்குள்ள அக்சஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்டி ரோடு இந்த அளவுக்கு டெவலப் ஆகுறதுக்கு காரணமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் சார். அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்லேயே நம்ம லொகேஷன் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ ப்ரைமான லொகேஷனில் நம்ம போட்டதுனால தான் 100% ப்ரீ லான்ச்சிங்லேயே நமக்கு புக் ஆயிட்டு சார். சூப்பர் மேம். ஸோ இப்போ காம்படிட்டரை விட நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுத்தோம். நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து 1000 பிலோவாக கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க இங்கே லேண்ட் வாங்கினா என்ன பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ரேஞ்சில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே வைக்கல. ஓகே. ஸோ அந்த கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பூர்த்தி ஆனதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே மேம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மள்ட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருந்தால் போகும், ப்ளஸ் என்னென்ன பேங்க்கில் நம்ம லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்? டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்க கையில மினிமமா 5 lakh இருந்தா போதும் நம்ம இங்க ஒரு பிளாட் எடுத்துக்கலாம். இல்ல நம்மகிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் டீமுமே இருக்காங்க. இப்போ அவங்க எடுத்ததுக்கு வீடு கட்டணும்னா டவுன் பேமெண்டா 7 லட்சம் இருந்தா போதும் நம்ம இங்க வீடும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம 90% லோன் பண்றதுனால மினிமம் அமௌண்ட் இருந்தா போதும் நம்ம வீடாவோ லேண்டாவோ நம்ம போய்க்கலாம். லோனை பொறுத்த அளவுல உங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ அதித்தி ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம ஒரு 1 month முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்மே வந்து போட்டிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறனால ஓனர் யூசேஜ் வச்சிருந்த ப்ளாட் இப்போ வந்து ஓப்பன்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லிமிட்டட் யூனிட்ஸ் மட்டும் தான் வந்துருக்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் வந்து பார்க்குறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே நீங்கள் வந்து ப்ளாட்மே வந்து அவைலமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் லோனுமே வந்து பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப நான் வந்து சொல்கிறது லிமிட்டட் யூனிட்ஸ் மட்டும் தான் வந்துருக்கு. ஸோ டிஸ்பிளே நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சைட் விசிட் கம்பெனிஸ் எல்லா ஆர்கனைஸுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவைல் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட சொந்த வீடு கனவுமே நீங்கள் வந்து அவைலுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர்மே வந்து பண்ணுங்கள். சென்னையில் உங்களுக்கான ஒரு அசட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மேம்.